ஹாய் ஹலோ எவ்ரிவன். என் பேர் மோசஸ். இதுதான் என்னோட யூடியூபோட ஃபஸ்ட்டு வீடியோ. இப்போ நம்ம யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கோம். இது எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யார் யார் யூஸ் பண்ணலாம், யார் யார் இன்வெஸ்ட் பண்ணலாம், யார் யார் அதெல்லாம் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும், யாருக்கு அது உதவாது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, எஃப்டி, ஃபிக்ஸட் டெபாசிட், எல்ஐசி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. எஃப்டினா ஃபிக்ஸட் டெபாசிட். ஃபிக்ஸட் டெபாசிட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு டோட்டல் பல்கான ஒரு அமௌண்ட், இப்போ ஒரு 20 லட்சம் 30 லட்சம் பணம் நீங்கள் வச்சுருக்கீங்க. அந்த அமௌண்ட் உங்களுக்கு நான் சொல்கிறது எப்படின்னா, இப்போ நம்ம 2025 இருக்கோம். மென்டாலிட்டி படி பார்த்தீங்கன்னா 2004க்கு போகிறோம், 2005க்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 20 வருஷம் பேக் போகிறோம். அப்போ உள்ளவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, இல்லை அந்த பையன் ஒரு பொண்ணு, சம்திங் இந்த ஜென்டரில் ஒரு ஜென்டர் சொல்கிறேன், அவங்களுக்கு அபோவ் முடிச்சு நான் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூல் முடிக்கிறதுக்கு முன்னாடி இது பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, இல்லைன்னா காலேஜ் முடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு பெரிய அமௌண்ட் அவங்கள்ட்ட இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். அது எப்படியாவது செலவாகும். ஒரு குடும்பம்னு இருந்தால் நிறைய செலவுகள் வரும். அந்த செலவுகளால் அந்த அமௌண்ட் பிரிஞ்சு போயிடக்கூடாது. நாளைக்கு அந்த குழந்தைக்கு கல்யாணமோ திருமணம் ஏதாவது ஒரு இதர நிகழ்வுகள் நடக்கும். அந்த நிகழ்வுகளுக்காக அவங்க அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்கீம் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எதுக்கான பர்பஸ்னால், ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை நீங்கள் போடுறீங்க. ஒரு 2 மாதம் 3 மாதம் அப்படிலாம் கிடையாது. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 100 வருஷம் வரையும் ஸ்கீம்ஸில் அவைலபிலிட்டி இருக்குது. அத்தனை வருஷம் நீங்கள் எத்தனை வருஷம் போடுறீங்களோ அத்தனை வருஷம் கழித்து தான் நீங்கள் முடியும். இப்போ நம்ம ஒரு வீடு போக்கியத்துக்கு போகிறோம், பாண்டு பத்திரத்தில் எழுதுவாங்க. இப்போ நம்ம 2021 நான் ஒரு வீடுக்கு குடி போகிறேன், போக்கியத்துக்கு போகிறேன்னா, இப்போ நான் 2025 வரைக்கும் தான் நான் ஒரு 5 லட்ச ரூபா நான் அமௌண்ட் கொடுத்துருக்கேன். அந்த 5 லட்ச ரூபாயை 5 வருஷம் எனக்கு அந்த வீட்டை நான் யூஸ் பண்ணிக்கலாம், இருந்துக்கலாம். 5 வருஷம் கழிச்சு நான் இந்த வீட்டை விட்டு போயிடணும். அந்த ஒரு பத்திரத்தில் சாட்சிக்காக நான் இவ்வளோ பணத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கேன், போகும்போது அந்த பணத்தை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடணும். எப்படின்னா ஒரு வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 5 வருஷம் யூஸ் பண்ணுறோம். பின்னாடி நம்ம வீட்டுக்கு பின்னாடி கார்டன் இருக்கும், முன்னாடி ஒரு டைல்ஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா, நம்ம கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் இருக்கும், சில இது உடையும். அதெல்லாம் நம்ம அந்த 5 லட்ச ரூபா பணம் சொன்னாங்க. அப்புறமேட்டு கிச்சன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிச்சனில் எப்பயுமே சமையல் நடந்துக்கிட்டே இருக்கும். சமையல் நடந்துகிட்டே இருந்தால் அந்த ஒரு கருப்பு புகையால் அந்த எப்படி சொல்கிறது, அந்த பெயிண்ட்டுக்கே அசுத்தமாகிடும். பெயிண்ட் அடிக்கணும். ஸோ இதில் செலவுகள் அந்த பணத்தை எடுத்து கொடுத்துருவாங்க. நான் ஏன் உங்களுக்கு இப்போ சொன்னேன்னா, போக்கியம் அப்படின்னு வார்த்தை எல்லாருக்குமே நம்ம தமிழ்நாட்டு பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் சாமானியர் மக்களுக்கு எல்லாருமே கொடுத்துருந்துருக்காங்க. நான் சொல்ல நான் அந்த விஷயத்த சொன்னால் உங்களுக்கு புரியும், அதுக்காக நான் சொன்னது. சரி, ஓகே, நம்ம டாபிக் வந்துடலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யார் யார் பண்ணணும்னு சொன்னேன். ஃபிக்ஸட் எதுக்கு போடுறாங்கன்னா, எப்படி ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் கழித்து எனக்கு அந்த அமௌண்ட் வேணும். இப்போ எனக்கு வேணாம், குறிப்பிட்ட வருஷங்கள் கழித்து எனக்கு அந்த அமௌண்ட் வேணும். அந்த அமௌண்ட்டை வச்சு என்னோடய இதர செலவுகள் நான் கரெக்டாக பார்த்துக்கணும்னா என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் என் பொண்ணோட கல்யாணத்தை நான் முடிச்சிருப்பேன். இதே நான் அந்த அமௌண்ட் கையில் வச்சுருந்தா எப்படியாவது செலவாயிடும். ஒரு எமர்ஜென்சி இஷ்யூ, ஆக்சிடெண்ட், எப்படின்னா அந்த அமௌண்ட்டை போகிற மாதிரி இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டுன்னா நீங்கள் எடுக்கவே முடியாது. அந்த வருஷங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இருக்கலாம். அது ஒரு பெனிஃபிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். சரி, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில், சாரி, சின்ன மிஸ்டேக், ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில். சரி, எல்ஐசி பாலிசி வரும். எல்ஐசி பாலிசி இப்போ அவ்வளோவா பீக்கில் இருக்கான்னு தெரில. நான் சொல்ல வரது பார்த்தீங்கன்னா ஒரு 2000, 2005, 2010, 2012 அப்போ எல்ஐசி தான் பீக். எல்ஐசி எதுக்கான யூஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எல்ஐசி போட்டாங்கன்னா ஒரு 20 வருஷம் 18 வருஷம் போடுவாங்க. எல்ஐசிக்கும் உங்களுக்கு இந்த குழு சீட்டு கட்டிங்களே, நான் 2 பிரித்து சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். குழு சீட்டுங்கிறது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மாதம் ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க, குறிப்பிட்ட அமௌண்ட். இப்போ 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபா பணம் வருதுன்னு சொல்லுவாங்க.
ஒரு மாதம் 1500 கேட்பாங்க, இன்னொரு மாதம் வந்து 3500 கேட்பாங்க, 2500 கேட்பாங்க. முடியும் போது அமௌண்ட் அதிகமாக வரும். ஸ்டார்டிங்கில் அமௌண்ட் கம்மியாகும். அதான் குழு. ஒரு 2 வருஷத்துல வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நீங்கள் அமௌண்ட்டு ஹியூஜ் அமௌண்ட்டும் போடுவீங்க மாதம் மாதம். உங்களுக்கு வருமான படத்தில் இந்த எடுத்து ஒரு அமௌண்ட்டை போடுவீங்க. எல்ஐசி பாலிசி பொறுத்தவரையும் அப்படி கிடையாது. அப்படி கிடையாதுன்னா உங்ககிட்ட எப்போ பணம் இருக்கோ நீங்கள் அப்போ வந்து போட்டுக்கலாம். இந்த மாதத்துக்குள்ளே தவணைக்கார மாதிரி வீட்டுக்கு வந்து எனக்கு இந்த பணம் தந்தே ஆகணும் அப்படின்னு வந்து எதுவும் இது பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு எப்போ அமௌண்ட் இருக்கோ அப்போ நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். எல்ஐசி பாலிசியில் இது. எல்ஐசி பாலிசியில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து ரீச் ஆனது. எல்ஐசி வந்து ரீச் ஆனதுக்காக நான் எப்படி ரீச் ஆச்சு நான் சொல்கிறேன். இப்போ நானே இருக்கேன், ஒரு ஆண் பையன். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் எனக்கு ஒரு திருமணமும் நடக்கும். இல்லை திருமணமும் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். இப்போ நான் உண்மையாக ஒரு காலேஜ் படிச்சுட்ருக்கேன். நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட். இப்போ வந்து நான் வந்து எல்ஐசி இதில் வந்து நான் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் வந்து மாதம் கட்டிகிட்ருக்கேன் இருக்கிற பணத்தை. ஓகே, நான் வந்து இதுவரையும் நான் ஒரு 20,000 பணம் கட்டியிருக்கேன் வச்சு. இப்போ நான் இங்கே 20,000 பணம் கட்டியிருக்கேன். நான் வந்து காலேஜுக்கு வந்து பைக்கில் போகிறேன். நான் பைக்கில் போயிட்டு வரும்போது எனக்கு யதார்த்தமாக ஒரு தவறுதலாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ஆக்சிடெண்ட்டில் வந்து நான் வந்து உயிர் பிழைக்க வந்து ரொம்ப சிரமப்படுறேன். என்னை வந்து ஒரு அரசு மருத்துவர்கள் போய் சேர்க்குறாங்க. சேர்த்த உடனே என்னை வந்து இங்கே காப்பாற்ற முடியாது, மதுரை மீனாட்சி அம்மன் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போங்க, அவங்களால தான் உங்களை காப்பாற்ற முடியும், அவங்கள்ட்ட தான் ஐடி ரெக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குது, அவைலபிளாக எக்ஸட்ரா அப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு சாதாரணமாக மிடில் கிளாஸில் எல்லாருமே இருக்கோம். நம்மளால் அந்த அளவு 30 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் நம்மளால் உடனே புரட்ட முடியாது. யார் கேட்டாலும் தரமாட்டாங்க. எல்ஐசியில் வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனால் ஒரு பணம் கிடைக்கும். நீங்கள் இறந்து போனாலும் ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து சேரும். இதுதான் எல்ஐசியோட இது. இதனால தான் இந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னால தான் எல்ஐசி வந்து 2000 ஒரு 2018 வரையும் பீக்கில் இருந்தது. எல்ஐசியை அடிச்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, எல்ஐசி வேறு, ஃபிக்ஸ்டு டெபாசிட் வேறு. இது ரெண்டுத்தையும் போட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம மக்கள் பண்ணுற பெரிய தவறுன்னு நான் சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வரும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது யாரை யூஸ் பண்ணலாம், எப்போ யூஸ் பண்ணணும், எந்த நேரத்தில் யூஸ் பண்ணணும் நான் சொல்கிறேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து இந்தியாவுக்கு வந்தது நான் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கதாக நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஷேர் மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட் வந்து நம்ம எல்லாருமே வந்து மிடில் கிளாஸ் பீப்புள். நமக்கு மிடில் கிளாஸில் இருக்கோம். நம்ம வந்து வாழ்க்கை தரத்தை வந்து அடுத்து நம்ம முன்னேற்றி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஆசை இருக்குது. எனக்கும் ஆசை இருக்குது, இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் விவசாயம் உங்களுக்கும் ஆசை இருக்குது. சரி, ஓகே, எப்படி நம்ம வாழ்க்கையை தரத்தை இது பண்ணுறது? நம்ம தரத்தை இது பண்ணால் நம்ம காலேஜ் படிக்கிறோம், முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிறோம், ஏர்ன் பண்ணுறோம், இது பண்ணுறோம், வீட்டில் செட் ஆஃப் அமௌண்ட் கொடுக்குறோம், வீட்டு வாடகை, பால், கரண்ட் பில், ரெண்ட் அப்படி போகுது. எல்லா பணமும் போயிடுது. கடைசியில் மாத கடைசியில் எனக்கு பணமே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்புறாங்க பார்த்தீங்களா? இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சில வீடியோஸ்லாம் யூடியூப்ஸில் வரும். ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு இது பண்ணால் அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் வரும். பில்லியனர் ஆன அப்படின்னு சொல்லிட்டு வரும். எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஷேர் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஏன் நான் ஷேர் மார்க்கெட் சொல்கிறேன்னா, ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஒன்று. நான் ஷேர் மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு சொன்னால் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னு புரியும். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டுன்னு உங்களுக்கு விவரமாக சொல்லிடுறேன். சரி, ஓகே, ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், உங்களுக்கு ஆசை இருக்குது, ரிவார்ட்ஸ் பார்க்கணும், அதனால நம்ம வாழ்க்கை தரத்தை இது பண்ணிக்கணும். அதுக்காக அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். சரி, ஓகே, இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து எல்லாருக்குமே நாலேஜ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே இல்லை. யாருக்குமே இல்லைன்னா இருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் கற்றுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சது ஒரு 2 வருஷமாக தான் ஆகும். அது ஷேர் மார்க்கெட் இப்போ ஷேர் மார்க்கெட்டுங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு கடல் இருக்குன்னா கடலில் உள்ள ஒரு மீன் மாதிரி, மீனுங்கிறது ரொம்ப சின்னது, அந்த மீன் மாதிரி தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டுங்கிறது கடலில் இருக்க தண்ணி மாதிரி ரொம்ப பெருசு. அதை கற்றுக்கணும் 2 வருஷங்கிறது நான் சொன்னது ரொம்ப சின்ன இது தான். அதுக்கு மேலே போகும். ஷேர் மார்க்கெட் நான் எழுத்தேன்னா அஷத் மேத்தா சொல்லிட்டு பெரிய கதை போகும். நான் என்னென்னு உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். சரி, ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து நம்மளை மாதிரி தாமரை மக்கள்கள் இருக்கும், சராசரியான மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் நம்மளாம். நமக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி நாலேஜும் இல்லை, அதை பொறுத்தவரையும் நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து நேரமும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒருத்தவங்களும் ஓடிட்டுருக்கோம், நம்மளோட வீட்டை பார்த்துக்கணும், நம்ம ஒரு வேலைக்கு போய் நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணால் தான் நம்ம வீடை வந்து நடத்துவாங்க.
இதில் தேவைகள் இருக்குது, உணவு இது இருக்குது, வீடு ரெண்ட் இருக்குது, பார்த்துப்பாங்க. சரி ஓகே, நம்ம காலையில் எழுந்திரிக்கிறோம், ஒரு 9 மணிக்கு ஆஃபீஸ் போகிறோம், நைட்டு 7-8 மணிக்கு வரோம், தூங்குறோம், ரிப்பீட் பண்ணுறோம். இது நம்ம கற்றுக்கவே முடியாது, நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. சரி டைம்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு ரெஸ்ட் டே. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து எதுக்காக நான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, ஷேர் மார்க்கெட்டை வந்து தெரியாதவங்க யூஸ் பண்ணுறது தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு யாருமா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸே வரல அப்படின்னு நீங்கள் வந்து இப்போ ஷேர் மார்க்கெட்டில் நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு 500 ரூபா போட்டு ஒரு ஸ்டாக்கை வாங்குறேன். டாட்டா ஸ்டாக் வந்து ஒரு 500 ரூபா வாங்குறேன். வாங்கிட்டு நான் வெயிட் பண்ணுறேன், இறங்க மாட்டேது. சரி இறங்கிட்டு ஸ்டார்ட் இப்போ வந்து ரட்டன் தாத்தா வந்து இறந்து போனாங்க. ஸோ இறந்து போன அந்த ஒரு நிகழ்வுனால ஷேர்ஸ்லாம் அப்படியே இறங்கியிருக்கும். அந்த நிகழ்வுனால இறங்கிட்டு தான் நான் வந்து ஷேர் மார்க்கெட்டே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் போகக்கூடாது. அது ரொம்ப தவறுன்னு நான் சொல்கிறேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, நம்ம மாதிரி சராசரியான மக்கள், பாமர மக்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, நமக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி அனுபவம் நாலேஜ் எதுவுமே இல்லை. நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிற ஒரு ப்ரைவேட் இதில் வந்து நம்ம அமௌண்ட்டை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சேஃப் அண்ட் செக்யூரிட்டி. ஏன் நான் சேஃப் அண்ட் செக்யூரிட்டின்னு சொல்கிறேன்னா, கிரிக்கெட்டர்ஸ் ஆக்டர் MS தோனி, சச்சின் டெண்டுல்கர் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமான ஒரு கம்பெனிக்கெலாம் வந்து விளம்பரம் பண்ணவே மாட்டாங்க. அது வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் கம்பெனி எல்லாமே ஃபுல்லாக. அவங்க தோனி, சச்சின் அவங்க பின்னாடி இருக்கவங்க வந்து அனலிசிஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க. அந்த கம்பெனி ஒன்றும் ஏமாற்றிட்டு போகிறவங்க அப்படி கிடையாது. ஏன்னா அந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிற ஒரு கம்பெனி பாரம்பரியமாக இருந்துட்டு வந்தது, ரொம்ப வருஷம் முன்னாடி இருந்தது. அது வந்து ஒரு பேங்க், ஒரு செக்டார் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஒரு கம்பெனியாக இருந்துச்சு. இப்போ வந்து ஆன்லைன் ஃபோன் வந்ததால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு ரொம்ப தெரிய வருது. சரி ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஏன் பணம் போடணும் நான் சொல்கிறேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஏன் பணம் போடணுன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு நான் சொன்னேன், ஷேர் மார்க்கெட்டை பற்றி எனக்கு அனுபவமே இல்லை. நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நான் பணம் ஏர்ன் பண்ணணும், 500 ரூபா போட்டு நான் 1000 ரூபா எடுக்கணும், லட்சாதிபதி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் பணம் போடுறீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் ஒரு ஷேர்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த ஷேரை வாங்கணும், எந்த ஷேரை எப்போ விற்கணும், அதுக்கு வந்து ஒரு 500-600 பேருக்குள்ள ஒரு அசோசியேஷன் டீம் இருப்பாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். அவங்க வந்து எப்படின்னா, நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஒரு டைலாக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கடல் மாதிரி, ஷேர் மார்க்கெட் வந்து கடல் மாதிரி, அதில் இருக்க சின்ன ஊசி மீன் போல தான் நம்ம, கடல் மாதிரி அவ்வளோ இருந்தது. அந்த நான் வந்து ஒரு 500-600 அசிஸ்டன்ட் ஆஃப் ஷேர் மார்க்கெட்டு, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்கன்னு சொன்னால, அவங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டை வந்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க. அப்படி உள்ளவங்க தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து அனலிசிஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம இந்த ஷேர் வாங்கணும், இந்த ஷேர் விற்கணும், இந்த ஷேர் இந்த டைமில் விற்கணும், இந்த ஷேர் இந்த டைமில் வாங்கணும்னு அவங்க அனலைசிஸ் பண்ணி அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதுபடி நம்ம வாங்குறதால நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைச்சாலும் ஓகே, அதே நேரத்தில் வந்து லாஸ் வரைக்கும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் விளம்பரத்திலே சொல்லியிருப்பாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சந்தை அபாயத்துக்கு மீறப்பட்டது, மார்க்கெட் ரிஸ்க் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லியிருப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து முடியும் போது அது வந்து நம்ம மேனுவலாக கேட்டுட்டு விட்டுட்டு போயிடுவோம். அது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நம்ம ஒரு 500 ரூபா போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது இப்போ டாட்டா, இப்போ ரிலையன்ஸோட கம்பெனி வந்து ஜியோ, அது வந்து 2015க்கு முன்னாடி அவ்வளோ பீக் கிடையாது. ஜியோ ஒன்று ஒரு சிம் எப்போ வந்துச்சோ அப்போ தான் அவனோட பீக் வந்து ரொம்ப ஸ்டார்ட் ஆச்சு. சரி 2005 முன்னாடி 15 முன்னாடி நான் அந்த ஜியோவிலேருந்து ஒரு ஷேர் வந்து 50 ரூபான்னு வச்சுப்போம். சரி அது வந்து ஒரு 10 ஷேர் வாங்குகிறேன். நான் இப்போ வந்து 2015க்கு எப்போ வாங்குறேன்னா 2011 வாங்குகிறேன். சரி 2015க்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஜியோ கம்பெனி அவங்களோட இதை வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஜியோங்கிற ஒரு சிம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த சிம் என்ன சொன்னாங்க, ஃப்ரீ சிம்னு சொன்னாங்க. ஃப்ரீ சிம்னு சொல்லி எல்லாரையும் வாங்க வச்சு ஃப்ரீ நெட்டுன்னு சொன்னாங்க. ஒரு விஷயத்தை நம்ம வாங்கிட்டு அதுலேயும் நம்ம பழகிட்டோம். பழகினதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு நெட்லாம் இது பண்ணிட்டு பேக்கோட வேல்யூ கொடுத்தாங்க. அதுவும் அவங்க வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்கல, மீடியமாக கொடுத்தாங்க, அன்லிமிட்டட் கொடுக்கல. ஸோ வந்து அவங்க வந்து மீடியமான பேக். ஆனால் வந்து அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜியோ கம்பெனிக்காரன் என்ன, ரிலையன்ஸ் அம்பானி என்ன பண்ணார்னா, இருந்த பிஎஸ்என்எல் டாப்பில் இருந்த பிஎஸ்என்எல், ஏர்டெல், வோடஃபோன், டொக்கோமோ இந்த கம்பெனியோட ஜியோவோட நெட் வந்து ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சி, ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு மூவி டவுன்லோட் பண்ணோம்னா நம்ம வந்து 2015க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் வந்து அந்தளவு எப்படி சொல்ல போகுது, அந்த அளவு ஃபாஸ்ட்டாக இருக்காது. 2016க்கு அப்புறம் நல்ல ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் ஃபாஸ்ட்டாக ஆண்ட்ராய்டு 6, 7 அந்த மாதிரி பீக்கில் வந்துச்சு.
ஸோ அந்த ஒரு காரணத்தாலையும் சரி, அவன் போட்டு அந்த இன்டர்நெட் ஸ்பீடாலையும் சரி, நம்ம வந்து ஒரு மூவி டவுன்லோட் பண்ணால் 5 நிமிஷத்துல ஏறும். ஆனால் நம்ம மற்ற சிம்மில் போட்டு இது பண்ணால் அரை மணி நேரம் ஆகும், 25 நிமிஷம் ஆகும். ஸோ வந்து இது வந்து அவனுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நான் பார்க்குறேன். இதனால அவனோட சிம்மு வந்து எல்லாருமே வாங்குறாங்க. அந்த 2016, 17, 18, 19 4 வருஷத்தில் அம்பானி வந்து டாப்பில் இருந்தார். இந்தியாவில் பணக்கார நம்பர் 1 பணக்கார முகேஷ் அம்பானி அவங்க தான் டாப்பில் போயிட்டார். டாப்பில் போனோடனே அவரோட ஷேர்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிடும். இப்போ நான் சொன்னேன்ல, அந்த 600-700 பேர் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பின்னாடி இருந்து நீங்கள் எந்த ஷேர் வாங்கணும், எந்த ஷேர் வாங்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்பெனியில் போய் விசாரிப்பாங்கன்னா அவங்களுக்கு அனாலிசிஸ் டீம் வந்து ஒரு கம்பெனியில் இருப்பாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, அடுத்து வந்து எங்கள் கம்பெனி நாங்கள் இந்த இது பண்ண போகிறோம், இது வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விசாரிப்பாங்க. அந்த விசாரித்தபடி அவங்க வந்து வாங்க போகிறாங்கன்னா அந்த கம்பெனியை பற்றி அடுத்து அந்த கம்பெனி என்ன பண்ண போகிறான், என்ன பண்ணால் அவனுக்கு லாபம் கிடைக்கும், அவன் லாபம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறான்னா, நஷ்டம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறான்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஷேர்ஸை வந்து வாங்க சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்ம வந்து சராசரியான பாமர மக்கள் நம்மளால் போய்ட்டு இவன் இது பண்ணுறானா அது பண்ணுறான் நியூஸ் பேப்பரில் தான் பார்க்க முடியுமே தவிர நேராக போய்ட்டு நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உள்ள அந்த 600 பேர் வந்து நான் சொன்னல, அவங்க வந்து கம்பெனியோட அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் ஷேர்ஸை பற்றி ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கோங்க. அவங்க வந்து இப்படி தெரிஞ்சுக்கிறதுனால எந்த ஷேரை வாங்கணும், நமக்கு வந்து வேலையே வரும், காலையில் எந்திரிக்கிறோம், ஆஃபீஸ் போகிறோம், நைட்டு வரோம், திரும்பி நம்ம ரிப்பீட் பண்ணுறோம், நம்ம வேலை தான். ஆனால் அவன் வேலை ஷேரை பார்க்குறது மட்டும் தான். ஷேர் எந்த நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லி 24 மணி நேரத்தில் அவன் வந்து ஒரு 18 மணி நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான், 6 மணி நேரம் தூங்குறான், 6-7 மணி நேரம், அது மட்டும் தான் அவன் வேலை. ஸோ அதனால் ஒரு மனுஷன் வந்து எந்த விஷயத்தை அதிகமாக இது பண்ணுறானோ அந்த விஷயத்தில் அவன் டாப்பாக இருப்பான். சரி, நான் அதுக்கெலாம் போக விரும்பல, நான் பாயிண்ட்டை சொல்லிடுறேன். அதனால அவன் அந்த விஷயத்தை மட்டும் இது பண்ணுறதால அவன் சொல்கிறது நம்ம பண்ணால் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து யார் இன்வெஸ்ட் பண்ணலாம், யார் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும், எப்போ இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது நான் சொல்கிறேன். சரி, ஓகே, நான் சொன்ன வரையும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் யார் இன்வெஸ்ட் பண்ணலாம்? சரி, ஓகே, யார் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா அது ஒரு பெரிய கேள்வியும் கிடையாது, சின்ன கேள்வியும் கிடையாது. இப்போ வந்து எனக்கு வந்து மாதம் வந்து ஒரு 10,000 சம்பளம் வருது. அந்த 10,000 வச்சுக்கிட்டு நான் வந்து என்னோடய வீட்டு வாடகை ஒரு 2,000, இதர தேவைகள் ஒரு கேஸோட பில் வந்து ஒரு 1,500, அதுக்கப்புறம் மளிகை ஜாமான் அந்த இது பார்த்திங்கன்னா ஒரு 2,000 நான் முடிச்சிடணும்னு வச்சுக்கோங்களேன். கரண்ட் பில்லு மாதம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை வரும், 1,500 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4,000 தான் கையில் இருக்கும். மாதம் ஒரு 500 சேர்த்து நீங்கள் ஒரு ஷேர்ஸ் வந்து நான் இப்போ வந்து 500 வரும், நான் வந்து 500 சொல்ல, ஒரு 50 ரூபான்னு சொல்கிறேன். 50 ரூபா ஷேர்ஸு நீங்கள் ஒரே ஒரு ஷேரை வாங்கிட்டு எனக்கு ரிட்டர்ன் சொல்லலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஷேருங்கிறது 500 ரூபான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஷேர் ஏறிச்சுன்னா ஒரு 518 ரூபா, 525 ரூபா அந்த அளவு தான் ஏறும். நீங்கள் ஒரு 50 ஷேர் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். 50 ஷேர் நான் வாங்கியிருக்கேன், 50 ஷேரும் நான் 500 வாங்கியிருக்கேன். இப்போ வந்து 2 வருஷம் கழிச்சு 2023 வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 50 ஷேர் வந்து 500 வாங்கியிருக்கேன். 2025 அப்புறம் கழிச்சு இது வந்து கோல்டு வேல்யூ தான். கோல்டு ஒரு நேரத்தில் ஏறும், ஒரு நேரத்தில் குறையும், அதே மாதிரி தான். நான் அந்த 500 ஷேர் வாங்கியிருக்கேன். 500 ஷேரை நான் 50 இது வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் 2023. இப்போ வந்து 2025. சரி, ஓகேங்களா? இப்போ வந்து அந்த ஷேரோட வேல்யூ 530 ரூபா. இப்போ நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். 530 ரூபா அந்த ஷேர் வந்து நான் வந்து செல் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து லாபம் எவ்வளோ வரும்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும். இதுதான் ஷேர் மார்க்கெட். இப்போ வந்து நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணதால நமக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது, அந்த போட்ட பணத்தோட அதிகமாக கிடைக்கிது. இதில் வந்து சில பேர் ரீல்ஸ்லாம் போடுவாங்க, நான் ஷேர் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப இது பண்ணேன். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு இதனால தான் என் பணம், நான் இப்படி இருக்கேன், கார் வாங்கியிருக்கேன், ஆடி கார் வாங்கியிருக்கேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட்டுங்கிறது நான் ஒரே வழியில் சொல்கிறேன். ஷேர் மார்க்கெட்டுங்கிறது இப்போ நம்ம வந்து இப்போ அது விஷயம் கிடையாது. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லாட்ரி டிக்கெட் ஒன்று இருக்கும். அந்த லாட்ரி டிக்கெட் வந்து என்னென்னா 40,000 வந்து கவுண்ட் டிக்கெட் இருக்கும். அதில் ஒரே டிக்கெட் மட்டும் தான் அந்த ஒரு 10 லட்ச ரூபா கூப்பனுக்காக உள்ள ஒரு டிக்கெட்டாக இருக்கும். அது எவன் கையில் கிடைக்குதுன்னு யாருக்குமே தெரியாது, அந்த கடவுள் கூட தெரியாது. நல்லவங்க கையிலையும் கிடைக்கலாம், சரி அவன் ரொம்ப ஏழையாக இருந்தால் அவங்க கையிலையும் கிடைக்கலாம், யாருமே சொல்ல முடியாது. ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் லக்கு ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். அதுதான் ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் அந்த கம்பெனிக்காரன் வந்து
எப்போ லாஸ் ஆவான் எப்போ இதாவான் யாருக்குமே சொல்ல முடியாது. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்து காத்திருக்கணும். சரி, நான் இன்னொன்று சொல்கிறேன். ஷேர் மார்க்கெட்டில் சில பேர் வந்து ஒரு வருஷத்தில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு வருஷத்தில் போட்டு எனக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ ரட்டன் டாட்டா அவர்கள் வந்து 2024 இறந்து போயிட்டாங்க. இப்போ ஒரு அவினாஷ்னு ஒரு பையன் இருக்கான், பிரியான்னு ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேருக்கு ஒரு குழந்தை இருக்குது. அவங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ 2024 வந்து அவங்க குழந்தைக்கு வந்து அடுத்த விஷயம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இது பண்ணுறாங்க அவங்க பொண்ணுக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுட்டு இதில் போட்டால் நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் ஒரு ஆசையினால் 2025 கல்யாணம் ஆகுது. ஒரு 5 லட்ச ரூபா அமௌண்ட் வச்சு இத்தனை ஷேர் வாங்கிக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட கைடோட. சரி, ஓகே. அந்த அனாலிசிஸ் சொன்னால 700-800 பேர் அவங்க வந்து அதே தான் வேலைன்னு சொன்னாங்களே, நான் வேலைன்னு சொன்னால வேறு எதுவுமே வேலை கிடையாது. அவங்க கைடை வச்சு வாங்கியிருக்காங்க. சரி, ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரையும் நான் என்னென்னு சொல்கிறேன் பாருங்க, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ணி இது பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சைடும் சரி ஷேர் மார்க்கெட் சைடும் சரி வந்துடாதீங்க. இது வந்து காலமாக கடந்து தவம் எடுக்கணும். தவம் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சரி, நான் இப்போ வந்து அந்த கல்யாண கதைக்கு வந்தேன். இப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகுது 2025. இப்போ வந்து 2024 அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஒரு 5 லட்ச ரூபா பணத்தை வந்து வச்சு ஒரு குறிப்பிட்ட ஷேர் வாங்குறாங்க. ஒரு 500-600 ஷேர் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஷேர் 500 ரூபா அப்படின்னு வச்சுட்டு ஒரு 600 இல்லை 1000 ஷேர் வாங்குறாங்க வச்சுப்போம். இப்போ வாங்குகிற ஷேர் வந்து இப்போ நம்ம வந்து காலத்தை ப்ரெடிக்டே பண்ண முடியாது. சரி, ரட்டன் டாட்டா அவர்கள் வந்து அவர் வயசு வந்து 89-91 சம்திங், எனக்கு சரியாக தெரில. அவங்க வந்து இதுவரையும் நல்லா தான் இருந்தாங்க. சொல்லவே முடியல. டிசம்பர் மாதம் இது நவம்பர் மாதம் அதுவும் டேட் எனக்கு சரியாக தெரில. தவறுதலாக அவங்க வந்து உடல்நிலை காரணமாக காலமாயிட்டாங்க. இப்போ வந்து என்ன ஆகும்னா, நவம்பருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜனவரி டு நவம்பருக்கு அக்டோபருக்கு முன்னாடி ஷேர்ஸ் வந்து பீக்கில் இருந்திருக்கும். டாட்டா கம்பெனியை பற்றி எவனுமே சொல்ல முடியாது, எல்லாருக்குமே தெரியாது. அது பாரம்பரியமான கம்பெனி. 1931 அந்த டாட்டாங்கிற பிராண்ட் இருக்குது. டாட்டா கம்பெனின்னு பேச ஆரம்பிச்சோன்னா அது ஒரு பெரிய கதை. நான் அதுக்கு வேற ஒரு வீடியோ போடுறேன் டாட்டாவை பற்றி. ஜனவரிலேருந்து நவம்பருக்கு முன்னாடி உள்ள மந்த் வரையும் டாட்டாவோட ஷேர்ஸ் வந்து பீக்கில் இருந்திருக்கும். சில பிஸ்னஸ் வந்து அவருக்கு இல்லாத பிஸ்னஸே கிடையாது. சால்ட்லேருந்து பணம் எடுத்துட்டாரு, தண்ணியிலேருந்து பணம் எடுத்துட்டாரு, டிவி எல்லாத்துலேயும், காரு, பைக்கு, லாரி எல்லாத்துலேயும் அவர் பண்ணாத பிஸ்னஸே கிடையாது. ஸோ அந்த வந்து பீக் அந்த சில பிஸ்னஸ் வந்து டவுன் ஆகிருந்துச்சுன்னா சில விஷயங்கள் ஸ்டாக்ஸ் வந்து அவ்வளோ கிடையாது. ஒரு 5 ரூபா 4 ரூபா அந்த அளவுக்கு தான் குறைஞ்சிருக்கும். மற்றபடி நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து கரெக்டான வேல்யூவில் இருந்திருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து டாட்டா அவர்கள் வந்து நவம்பர் மாதம் வந்து காலமாயிட்டாங்க. இப்போ வந்து அவரோட இது வந்து கம்பெனி அப்படியே ஷட் டவுன் ஆகிருக்குன்னா அடுத்த மேனேஜர்ஸ் அடுத்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்துருப்பாங்க கம்பெனி. அந்த ஒரு நாள் ஷட் டவுன் ஆகிருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக டாட்டாவோட இது வந்து குறைஞ்சிருக்கும் அந்த ஒரு இதில். அப்போ உள்ள சமயத்தில் வந்து அந்த நான் சொன்ன நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் முடிய போதா ஜனவரிக்கு முன்னாடி டிசம்பர் அந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த பணத்தை போய் எடுக்க போனீங்கன்னா ஷேர்ஸ் வந்து குறைஞ்சி தான் இருக்கும். அதுக்கு வந்து மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அது வந்து தற்செயலாக நடந்தது. இயற்கைக்கு வந்து யாருமே இயற்கை முன்னாடி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி விஷயங்களை வந்து இது பண்ணிவிட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஷேர் மார்க்கெட் வேஸ்ட்டு 1 வருஷம் போட்டு 2 வருஷம் போட்டுட்டு இது பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப தவறுதலான செயல்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஷேர் மார்க்கெட்ஸ் வந்து இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ டு ஆல்.